நற்றுணையாவது நமச்சிவாயமே. வாழ்க வளமுடன். இன்றைய தினம் நாம் இந்த சிம்ம ராசியை பற்றி சில துளிகளை நாம ஒரு மேலோட்டமாக பார்க்கலாம். கால புருஷனுடைய 5வது வீடு சிம்மம். இதனுடைய அதிபதியாக சூரிய பகவான் வரார். இது ஒரு ஸ்திர நெருப்பு. என்ன, சூரியன் ஒரு நெருப்பு குழம்பாக கொதிக்கக்கூடிய ஒரு கிரகம். இந்த சூரியனுக்கு நிகர்த்த ஒரு ஸ்தலம்னா அது திருவண்ணாமலை தான். ஏன்னா நெருப்பு பந்து சூரியன்னா பூமியில் அதற்கு இணையான ஒரு நெருப்பு பந்து திருவண்ணாமலை. இந்த அருணன் என்பதற்கு சூரியன்ற பொருள் உண்டு. அருணாச்சலம் என்பதற்கு அசையாத ஞான சூரியன் பேரு. இந்த சிம்ம லக்னம், சிம்ம ராசியில பிறக்கிறவர்களுக்கு யோகங்களை அள்ளித்தர காத்திருக்கிறார் அருணாச்சலேஸ்வரர். இந்த லக்னம் ஸ்திரத்தன்மையை கொண்டது. ஸ்திர ராசிகளிலே 2 ராசிகள் ரொம்ப பலமானது. அதுல சிம்மமும் கும்பமும் 2மே ரொம்ப பலமானது. அதனாலதான் இந்த 2 ஸ்திர ராசிகளிலும் எந்த கிரகங்களும் உச்சம் பெறுவதில்லை, நீச்சமும் பெறுவதில்லை. அப்ப ஒரு தனித்துவம் வாய்ந்தது. அப்ப சிம்மம் தனக்கென ஒரு எல்லையை வகுத்து கொண்டு தனது சுதந்திரத்துல யாருமே தலையிடாம ரொம்ப ஜாக்கிரதையா பார்த்துக்குவாங்க. இவர்கள் அவசியம் கருதிதான் செயல்படுவார்கள். ஏன்னா இந்த சிங்கம் பசி எடுத்தாதான் வேட்டையாடும். சிங்கம் ஒரு ராஜா. அப்ப நிறைய தலைமை பண்பு இவங்க கிட்ட நிறைய இருக்கும். இது ஒரு வறண்ட ராசி. காலத்தால் பகல் பொழுதியும், செயல்களில் மத்திய பகுதியையும், மாதங்களில் ஆவணியையும், பருவத்தில காற்றுக்காலமாகவும், ஆண் ராசியாகவும், இளஞ்சிவப்பாக இயல்பான நடையுடையதாகவும், மலையும் மலையை சார்ந்த இடங்களும், வைரம் பார்ந்த மரங்களையும் குறிப்பிடக்கூடியது. உடல் பாகத்துல இருதயமும் வயிற்றினுடைய தன்மையும் கொடுக்கக்கூடியது. அப்ப நிமிர்ந்த நேரான நடை, அகன்ற மார்பு, உயரம், அதற்கேற்றாற் போல சதைப்பிடிப்பு, சிறு வயதுல மெலிந்து வயதாகவாக தோற்றப்பொலிவும், சுருண்ட முடி கம்மியா தான் இருக்கும், சிறிய கண்கள், சீரிய பார்வை, அடர்ந்த புருவம், உபலான வயிறு, பருத்த தொடை, முழங்காலுக்கு கீழே ஒல்லியான கால்களும் பாதங்கள் சிறுத்திருப்பதும், இவர்களுடைய குணங்களாக சிறிதும் தரம் குறையாத, யாரையும் குறைத்து மதிப்பிடாத பெருமைகளையும் போற்றுதலையும் லட்சணங்களையும் சிந்தனைகளையும் செயல்பாடுகளையும் உடையது. புகழை விரும்புவதும் புகழுக்குரிய லட்சணமும், தன்னை எல்லோரும் வணங்க வேண்டும் என்று எதிர்பார்ப்பதும், உயர்ந்த இடத்தை அடைய துடிப்பதும், கட்டுமஸ்தான உடல்வாகவும், தகுதிக்கு மீறிய கற்பனையும், இது காரகமாக காடு, கொம்புள்ள விலங்குகள், அரசாங்க வீடு, காடும் மலையும், மலைக்குன்றுகளில் உள்ள மரங்கள், பாலைவனம், அரசு குடியிருப்பு, மிருகராசி, நெருப்பு ராசி, நின்று எரியக்கூடிய நெருப்பு, தீ விபத்து உண்டு, புத்திரதோஷத்தை குறிப்பிடும், திருமண மண்டபம், மருத்துவ வீடு, தேடி வரக்கூடிய ஒரு பாவகம்,
அடுத்தவர்களை இவர்கள் கை தூக்கி விடுவார்கள். கோயில்கள், அரசாங்க கட்டிடங்கள், சேவை மையங்கள், வில்வ மரம், அரச மரம், ஆலமரம், பூசணி, துவரை, நாவல் மரம், ரொம்ப உடல் வளைஞ்சு இவங்களால வேலை செய்ய முடியாது. ஆனா அதிகமா எல்லாரையும் வேலை வாங்குவார்கள். யாரும் செய்ய முடியாத வேலையை இவர்கள் செய்வார்கள். தன்னுடைய நிலைப்பாட்டை ஒருபொழுதும் யாருக்காகவும் மாட்டிக்கொள்ள மாட்டார்கள். எந்த நிலையிலும் தன்னுடைய மதிப்பு மரியாதையை விட்டு கொடுக்காத தன்மையும், வறுமையிலும் வற்றாத கௌரவம், வாழ்வில மற்றவர்களுக்கு மரியாதை கொடுத்து தன்னை பீடத்தில் அமர வைக்கக்கூடிய ஒரு தன்மையும், இந்த கால புருஷனுடைய 12 ராசிகளில தர்ம திரிகோணத்தினுடைய தன்மைகளையும் தத்துவங்களையும் காரண காரியங்களையும் அக்னி தத்துவத்துலதான் ஒரு ஆன்மாவினுடைய நிலைத்த தன்மையை புகழை மறைத்து வைத்திருக்கிறாங்க. அக்னியினுடைய மறுபெயர் பரிசுத்தம்னு நம்ம கொள்ளலாம். மாசற்ற தன்மையும் மறைக்கும் தன்மையும் இல்லாத போக்கும் புனிதமான குணம் கொண்ட நிலையை நம்ம முன்னோர்கள் தர்ம திரிகோணமாக பிரித்து அதனை அக்னி தத்துவத்துல ஒரு அளவா வச்சிருக்கிறார்கள். இந்த இடத்துலதான் ஒரு 5ஆம் சிம்மம் சொல்லக்கூடிய சிம்ம லக்னம், சிம்ம யோக ராசியில தான் ஒரு ஆன்மாவினுடைய போக்கை நாம அறிய முடியும். அதே போல மனித மனங்களையும் இது குறிப்பிடுகிறது. சிம்மம் இங்க ஜோதியா விளங்குது. சிம்மம் ஜோதியாக விளங்குறது. அதனாலதான் இந்த திருவண்ணாமலையில மலையும் இது இருக்கிறதுனால மலைகளில நாடி மக்கள் சித்தர்கள் உலாவுகின்ற இடமாகவும், நிறைய யோகா பசத்துல இருக்கக்கூடியவங்க செல்லக்கூடிய இடமாகவும் இந்த சிம்மம் விளங்குகின்றது. சிங்கத்தை எதிர்த்து காட்டுல வேற மிருகங்கள் வாழ முடியாது எந்த அளவுக்கு உண்மையோ, அதே போன்று வீரமும் தீரமும் முதன்மையும் மேன்மையும் சிம்மத்தில் பிறந்த ஆன்மாக்களுக்கு கொடுக்கப்படுகிறது. உயர்ந்த பீடத்தை கொடுத்து அமர வைத்து உயர்ந்த பதவிகளையும் அழியா புகழ்களையும் சொந்தமாக்கி சரீரம் அழிந்தாலும் ஆன்மாவினுடைய சிறப்பு அழியாமல் காலங்காலமாக வாழ வைக்கக்கூடிய நிலைத்த நிலையான ஒரு புகழை கொடுக்கக்கூடியது இந்த சிம்மம். இவர்களுக்கு எல்லாமே இது ஒரு தேடி வரக்கூடிய ஒரு பாவகமாக இருக்கிறதுனால தன்னை தேடி வரக்கூடிய வாய்ப்புகளை தவறாமல் பயன்படுத்த வேண்டும். அதை உதாசீனப்படுத்தக்கூடாது. ஏன்னா இவங்களுக்கு ஒன்னை தேடி போகும்போது தான் அதனுடைய அருமை தெரியும். ஒன்றுக்கு இயங்கும் போதுதான் அதனுடைய புனிதம் புரியும். ஆனா இவங்களுக்கு எல்லாமே தேடி வர்றதுனால இவர்கள் அலட்சியப்படுத்துவார்கள். அதே போன்று வீர தீர விளையாட்டுக்கள், ஷேர் மார்க்கெட், எப்பொழுதும் எதிலும் தன்னை நிலைப்படுத்திக் கொள்வதும், உலக விஷயங்களை அறிய துடிப்பதும், அறிந்து கொள்வதும், அதை தக்க சமயத்தில் வெளிக்காட்டுவதும் திறனும் இயல்பாகவே உங்களுக்கு இருக்கும். ஆன்மீகவாதிகளோடு உறவாடி தன்னை ஐக்கியப்படுத்திக் கொள்வதும், எந்த காலத்திலும் ஒரு தனித்தன்மையை இவர்கள் கொண்டிருப்பதாலும், மேஷத்தின் அதிபதியான சூரியன் தன் வீட்டிற்கு 9ஆம் இடமான மேஷத்துல உச்சமடைகிறதுனால இங்க சிம்மம் ஒரு ஸ்திர ராசியாகி தன்னிடம் வெளிப்படும் ஒரு ஆன்மாவின் மறுபிறப்பின் வெளிப்பாட்டை இந்த மேஷம் குறிக்கும். அப்ப தந்தையாரை இவர்கள் பேணி காக்க வேண்டும். அதே போல இவர்களுக்கு 4ஆம் இடமாக விருச்சகம் அமைந்து விடுகிறது. இயல்பாகவே செவ்வாய் யோகாதிபதியாக வந்து விடுறதுனால இவங்க அங்க விரயஸ்தானாதிபதி சந்திரன் நீச்சம் அடைவதனாலும் இவர்கள் முதல்ல வாகனம் வாங்கும்போது ஒரு பழைய வாகனத்தை வாங்கி அல்லது சிறு விபத்து நடந்ததுக்கு அப்புறமா புது வாகனம் வாங்கிறது இவங்களுக்கு சிறப்பு உண்டு. ஏன்னா இவர்களுக்கு கண்டிப்பாக விபத்து உண்டு. இந்த சிம்மத்துல
இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள்னு பார்த்தோம்னா, சிம்மத்துல முதல்ல இருக்கக்கூடிய நட்சத்திரம் மகம் நட்சத்திரம். இந்த மகம் என்பது பித்ருக்களுக்கு உடைய ஒரு நட்சத்திரமாக இருக்கிறது. அப்ப சிம்ம லக்னம் சிம்ம ராசியை சார்ந்தவர்கள் பித்ரு கடன் சொல்லக்கூடிய முன்னோர்களுக்கு உண்டான கடன்களை எந்த அளவுக்கு செய்கிறார்களோ அந்த அளவுக்கு வாழ்க்கையில மென்மேலும் மேன்மை பெற்று உயருவார்கள். இந்த மகம் நட்சத்திரம் அதிகாரம் படைத்தது, திட்டமிட்டு செயலாற்றக்கூடிய திறன் உடையது, முன்னோர்களுடைய முகசாயல்ல முக அமைப்பு இருக்கும். 5 நட்சத்திரங்கள் கொண்ட ஒரு தொகுதி மகம். ஊர்கலப்பை, பல்லாக்கு, ஊஞ்சல், கூரை, கிரீடம், செங்கோல். சுக்கிரன் அர்ஜுனனுடைய ஜென்ம நட்சத்திரம். அமானுஷிய தெய்வீக சிந்தனை கூடியது. வயிறு பிரச்சனை உண்டு. பாதரஜி, வடமேற்கு திசை, மைக் ஸ்டாண்டு. ரேவதி வேதை நட்சத்திரம். ஆலமரம், கழுகு, ஆண் எலி, சைரபிஷேகம், கீரை தாரம். இந்த மகத்துல பிறக்கிறவங்களை பற்றிய ஒரு விமர்சனம் எப்பொழுதும் இருந்து கொண்டே இருக்கும். குடும்பத்தில் மனநிலை பாதித்தவர்களை சொல்லும். மருத்துவ குணமுடைய நட்சத்திரம். ட்வின்ஸ் நட்சத்திரம். சளி தொல்லை, வீசிங் தொல்லை, வயிற்று பிரச்சனை, இருதய பிரச்சனை இவர்களுக்கு உண்டு. பூர நட்சத்திரம் 2வது நட்சத்திரம். சுக்கிர பகவானுடைய நட்சத்திரம். வாழ தெரியாத பூரம்னு சொல்லுவாங்க. தொடை ரஜ்ஜு, உத்திரட்டாதி நட்சத்திரம். அடையாள அட்டை, பெட்ஷீட்டு, பலூனு, கட்டிலு, பெண் கழுகு, பலாசு மரம், செவிலியர், இரத்த சம்பந்தம் இல்லாத அந்நியர்களாக உதவி பெறுவார்கள். 2 நட்சத்திரம். ஆண்டாள் பார்வதியினுடைய நட்சத்திரம். சொத்து பிரச்சனை இருக்கும். இரத்த சம்பந்தமான வியாதி இருக்கும். மன வாழ்க்கை திருப்தி இருக்காது. விபத்து நட்சத்திரம். நிறைய சந்தர்ப்பங்களை நழுவ விடும். பூக்கள், மாலைகள் இதெல்லாம் நிறைந்தது. அடுத்தது உத்திர நட்சத்திரம். இது கொடையாளி நட்சத்திரம். சிம்மத்தில் இருக்கக்கூடிய இது இடதுகை பழக்கம். தன் சொத்தை மற்றவர்கள் அனுபவிப்பார்கள். வாடகைக்கு விட்டாங்கன்னா வாடகை வராது. ஐயப்பன் கர்ணனுடைய நட்சத்திரம். பூர்வீக சொத்துல வழக்கு வம்பு இருக்கும். ஜோதிடம் அமானுஷ்யம் நன்றாக வரும். ஜீவசமாதி இவர்களுக்கு சிறப்பை கொடுக்கும். கொடையாளி அன்னதானம் செய்யணும். மருத்துவம், சில்வண்டு, கட்டில் கால், அலறி, நீர்கண்டம், பகன், வயிறு ரஜ்ஜு. அனுபவ அறிவு அதிகம். பசி தாங்க மாட்டாங்க. தர்ம சிந்தனை, கணையம் சம்பந்தமான பிரச்சனை உண்டு. மந்திர ஈடுபாடு அதிகம். புரட்டாதி வேதை நட்சத்திரமாக வரும். இந்த சிம்மத்துக்குரியது திருமங்கலக்குடி, இடையாற்றுமங்கலம், பெல்ட், திருவாரூர், கரவீரபுரம். சர்க்கரை, புளியோதரை தானம் செய்யணும். கர்ப்பதானம் செய்யும். கலப்பு திருமணம் உள்ள குடும்பம் இருக்கும். 36 வயதுக்கு மேல இவங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் என்பது இருக்கும். இந்த இவர்களுக்கு மாசி, ஆனி, ஆவணி மாதங்கள் சிறப்பானதாக. கார்த்திகையும் நல்லா இருக்கும். ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் இவர்கள் காளியை வழிபட்டு வர உயர்வு தானே கிடைத்து கொண்டிருக்கும். இவர்கள் முருகனையும் சேர்த்து வழிபடலாம். குலதெய்வ வழிபாடும் மூகாம்பிகை வழிபாடும் செய்தொழில மேன்மையும் ஐஸ்வர்யத்தையும் இவர்களுக்கு அள்ளி கொடுக்கும். இவர்கள் வருடத்தில் ஒரு முறையாவது திருவண்ணாமலை சென்று கிரிவலம் சென்று வருவது மென்மேலும் சிறப்பை இவர்களுக்கு ஆற்றும். ஏன்னா புலிப்பாணி சொல்றார், பாரப்பா ஸ்திரராசி ஜனித்த பேருக்கு பாங்கான பாக்கியமாக கூரப்பா கோணத்தில் கோழினும் கொற்றவனே பலனளிப்பான் அரசில் லாபம் வீரப்பா மாட்டிடம் தனியே நிற்க வெகுபயமாம் பலனில்லை வினையில் துன்பம் சீர் போ குரு கடாட்சத்தினார் போகர் கடாட்சத்தினாலே சிறப்பாக புலிப்பாணி செப்பினே என்றார். இந்த சிம்மத்துக்கு பதகாதிபதி தோஷம் அந்த அளவுக்கு கிடையவே கிடையாது.
இனி நீங்கள் உங்களுடைய கருத்துக்களை பகிருங்கள். வாழ்க வளமுடன்.